ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெத்திலி 65 நல்லா காரசாரமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நெத்திலி 65னாலே நமக்கு பிடிக்காத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் வகை. அந்த நெத்திலி மீனை நீங்கள் வாங்கிட்டு அதில் உள்ள குடல் தலை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், அழுக்குகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லா ஓடுற தண்ணியில் நல்லா அதை வாஷ் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைன்னா கல்லுப்பு, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தங்க. வாஷ் பண்ணி எடுத்ததை நல்லா நீங்கள் கழுவும் போது உங்களுக்கு அந்த கவுச்சி வாசனை இருக்கும். அதெல்லாம் போக நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக மசாலா போடுற ஏரியாவுக்கு போவோம். இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியான காரசாரமான நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நமக்கு மசாலா போடுறதுக்கு இப்போ ஒரு தேக்கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, அது கூட மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், இடித்த மிளகுத்தூள், காஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு 2 தேக்கரண்டியில் எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சோண்டு சோள மாவு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்குவோம், சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூட கொஞ்சம் இப்போ எக்கு ஆட் பண்ண போகிறோம். எக் ஒயிட் ஆட் பண்ணிட்டு நல்லா திக் பேட்டராக இது பண்ண போகிறோம். இது கலர் ஆட் பண்ணணும், கொஞ்சம் லேட்டாக நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் ஆட் பண்ணிக்கிட்டால் அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், நமக்கு ஃப்ரை ஆகும்போது நல்லா கருப்படிக்காமல் இருக்கும். தண்ணீர் ரொம்ப விட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணீர் விட்டுங்க. ஃபைனலாக கொஞ்சம் எலுமிச்சை சாறு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி ஃபிஷ்ஷை அது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலா உள்ளே சாறுற வரலையும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு 5 நிமிடம் அளவுக்கு ஊற வைக்க போகிறோம். 5லேருந்து 10 நிமிடம் கூட ஊற வைக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ இது கூட நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். நான் வந்து மஞ்சள் மற்றும் சிகப்பு ரெண்டும் கலந்து 2 கலரையும் கலந்து வச்சுருக்கேன், அந்த கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு தேவையோ அதை ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஊற வச்சு அதே சேம் டைம் நம்ம 5 நிமிடத்தில் நம்ம ஃப்ரை பேனை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயிலை ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மீன் துண்டுகளாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம் மற்றும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதை ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் நெத்திலி 65. எனக்கு ஃபேவரட்டான ஃபிஷ்ஷில் வந்து நெத்திலி ஃப்ரைக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. நெத்திலி மீன் அவ்வளோ ஹெல்த்தியானது உடம்புக்கு. நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் நெத்திலி மீன் இல்லாத ரெஸ்டாரண்ட் இருக்காது. ஏன்னா நெத்திலி மீன் அவ்வளவோ ஒரு சுவையான மீன் ரெசிபி. ஸோ ஸ்லோவாக அதை ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கத்துக்கு மாற்றுங்க. இப்போ நமக்கு நெத்திலி 65 ஆல்மோஸ்ட் ரெடியாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். பிளேட் ரெடி பண்ணும்போது நல்ல பொரிச்ச கருவேப்பிலை, ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ், லெமன் வெஜ்ஜஸ் வச்சுக்கலாம். அதில் வச்சுக்கிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பிளேட்டிங் பண்ணலாம்.
இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்ச ரெசிபி. நீங்கள் முள்ளெல்லாம் ஒன்றும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முள்ளோடு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும் நெத்திலி மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி ஃப்ரை ரெடியாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரம் வந்து செஞ்சுக்கிறேன். மறக்காமல் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.